இந்த ஒரு பேப்பரை எந்த ஒரு பொருளையுமே நம்ம தொட விடாம கிழிச்சு காட்டணும். என்னால முடியும். பட் அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். எலக்ட்ரோ மேக்னட்டிசம். சுத்தி இருக்க எல்லா பொருளுமே ஆட்டம்ஸால உருவாயிருக்கு. ஓகேங்களா? இந்த ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா சென்ட்ரல புரோட்டான் ஒன்று இருக்கும், அதை சுத்தி எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேங்களா? எல்லா ஆட்டமும் இந்த ஸ்ட்ரக்சர் தான். அப்படி பாத்தீங்கன்னா என்னோட இந்த விரல்ல இருக்க ஆட்டம்ஸ் சுத்தி இருக்கிற பொருளும் எலக்ட்ரான்ஸ் தான். இந்த விரல்ல இருக்க ஆட்டம்ஸ் சுத்தி இருக்க பொருளும் எலக்ட்ரான்ஸ் தான். இந்த எலக்ட்ரான்ஸ் ரெண்டுமே வந்து நெகட்டிவ்லி சார்ஜ். எப்படி வந்து நார்த் போல் மேக்னெட் நம்ம ஒன்னா டச் பண்ண ட்ரை பண்ணும்போது ரெண்டும் விலகி போயிடுமோ, அதே போல இந்த ரெண்டு எலக்ட்ரானையும் நம்ம ஒன்னா டச் பண்ண ட்ரை பண்ணும்போது விலகி போயிடும். ரெண்டு விரலையும் ஒன்னா டச் பண்ற மாதிரி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சாலும் சப் அட்டாமிக் லெவல், அதாவது ஆட்டம் சைஸ்ல நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு விரலும் இது ஒண்ணுக்கு ஒண்ணு டச் பண்ணவே இல்லை. ஏன்னா அந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸும் ரிப்பல் பண்ணிக்கிட்டே இருக்கும். கேட்கலாம்ல, எனக்கு வந்து டச் பண்ற மாதிரி ஃபீல் உருவாகுதே கையில அப்படின்னா, பேசிக்கா நம்ம எப்படி ஒரு மேக்னெட்டை இன்னொரு மேக்னெட் எடுத்து வந்தா அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து பக்கத்துல இருக்க மேக்னெட் தள்ளி விடுமோ, அதே போல உங்க கைக்கு நடுவில் இருக்க அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரிப்பல்ஷன் தான் வந்து உங்களுக்கு அந்த டச் பண்ற மாதிரி சென்சேஷனை கிரியேட் பண்ணே தவிர, அப்ப அந்த கான்செப்ட் படி பார்த்தா இப்ப இந்த கத்தியை வச்சு நான் அந்த பேப்பரை வெட்டினா கூட இந்த பேப்பரை வந்து இந்த கத்தி தொடவே இல்லை.